கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பூர்ணப்படுத்த வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுதலை குறித்து வேத வசனத்தின் மூலமாய் நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவமான உம்முடைய வசனங்களையும் உம்முடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த நாளிலும் கூட உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், இடைபடும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 16 வசனத்தையும் 17 வசனத்தையும் நான் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 16 வசனத்தையும் 17 வசனத்தையும். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் உண்மை, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் உண்மை. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் உண்மை, மறுபடியும் 2ஆம் வருகை, இரகசிய வருகை, மணவாளனாய் வரப்போகிறதும் உண்மை. அதற்காக பூர்ணமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதும் உண்மை. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின பின்பு அவர் எம்மாவூர் போகிற சீஷர்கள் மத்தியிலே அவர் பேசிக்கொண்டு போன வார்த்தையை குறித்து தான் நம்ம இங்கே வாசித்தோம். எம்மாவூருக்கு போன சீஷர்கள், இயேசு மரித்து விட்டார், இனி அவர் எழும்ப மாட்டார், இப்பொழுது அவர் சரீரம் காணப்படவில்லை, எங்கே போனார் என்று அவர்கள் அவிசுவாசத்தோடு பேசிக்கொண்டு போகிற பொழுதுதான் இந்த 16 வசனம், அவர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு மத்தியில் இருக்கிறார். ஆனாலும் 16 வசனம் சொல்கிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ உலகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார்கள், வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன என்பதை இன்றைக்கு எத்தனையோ தரிசனங்கள் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். அவருடைய கண்கள் அவரை அறியாதபடி மறைக்கப்பட்டிருந்தது. இந்த அர்த்தம் என்னென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு பார்க்க விடாதபடிக்கு இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய கண்கள், தரிசனங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் இயேசு என்றால் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், ஆனால் ஆண்டுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற தரிசனம் இல்லாமல் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எம்மாவூர் சீஷர்கள் மத்தியிலே அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்வது, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் இடத்திலே போகிறேன், நான் மீண்டும் வருவேன். இந்த தரிசனம் எத்தனையோ தேவ ஜனங்களுக்கு இல்லாதபடி
இன்றைக்கு உலகத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அப்படிப்பட்ட தரிசனம் இருக்கிறதா? உன் கண்கள் இயேசுவை பார்க்கக்கூடிய தரிசனம். மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவை இதே சீஷர்கள் பார்த்தார்கள். ஆனால் மரணம் அடைந்த இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி இப்பொழுது மறுரூப சரீரத்தில் இருக்கிறார். இந்த மறுரூப சரீரத்தில் தான் நாமும் கூட காணப்பட்டால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க முடியும். அவர்களுடைய கண்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்காதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆழமான உபதேசங்கள், ஆழமான சத்தியங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துடைய வருகை, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையை குறித்து இன்னைக்கு எத்தனையோ பேருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இல்லாமல் இருக்கிறார்கள். சில தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், சியோன் என்றால் என்ன? சில ஊழியர்கள் கேட்கிறார்கள், சியோன் என்று ஒன்று உண்டா? இப்படிதான் எத்தனையோ தேவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லாவிட்டால் சியோனை கூட நீ பார்க்க முடியாது. புதிய எருசலேமை கூட நீ பார்க்க முடியாது. பரலோகத்தை கூட நீ பார்க்க முடியாது. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததினாலே பரலோகம் போவாய் என்று நினைக்க வேண்டாம். மறுரூப இயேசுவை காண்பாய் என்று நினைக்க வேண்டாம். அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை காணாதபடிக்கு அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. தரிசனம் இல்லாமல் இருந்தது. யாவைக்குரிய அர்த்தம் என்ன என்றால், ஒரு பரலோகம் உண்டு, ஒரு சியோன் உண்டு, ஒரு புதிய எருசலேம் உண்டு, ஒரு மணவாட்டி உண்டு, மணவாட்டி சபை உண்டு, இயேசு கிறிஸ்து ரகசிய ராக்கடை வருகை உண்டு, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற இந்த தரிசனம் இல்லாமலேயே காணப்படுகிறார்களே. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இப்படியாய் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவன் என்கிற பெயர் பெற்றதினாலே நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த தரிசனம் உனக்கு வேண்டும். எப்படிப்பட்ட தரிசனம்? ஆழமான உபதேசங்கள், ஆழமான சத்தியங்கள், பூரணமாக்கப்பட்ட உபதேசங்கள், சியோன், புதிய எருசலேம். தேவனுடைய பிள்ளையே, சியோன் என்பது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் மணவாளனாய் அங்கே இருக்கிறார். இந்த சியோன் 1,44,000 பேர் அப்போஸ்தல ஊழியர்கள் நிமித்தமாய் கட்டப்படுகிறது. இந்த சியோனை குறித்து தான் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவரோடு அவர் நெற்றியிலே அவருடைய நாமமும் பிதாவின் நாமமும் தரிக்கப்பட்டிருந்த 1,44,000 பேரை ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க கண்டேன். இதுதான் சியோனுக்கு போகிற தேவனுடைய ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. பிதாவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு சியோன் உண்டு என்கிற உனக்கு தரிசனம் இருக்கிறதா? இந்த சியோனுக்கு யார் போவார்கள் என்று தெரியுமா? இதான் உயிர்த்தெழுந்தலின் வல்லமை. தேவனுடைய பிள்ளையே, அதற்கு கீழாய் ஒரு புதிய எருசலேம் மணவாட்டி சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பூரணமாக்கப்பட வேண்டும். இதைதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த தரிசனம் உனக்கு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தை குறித்து, சியோனை குறித்து, மணவாட்டி சபையாகிய புதிய எருசலேமை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறித்து ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் 16ஆம் வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறியாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை அறியாதபடிக்கு, அவர் மணவாளனாய் வரப்போகிறார் என்பதை அறியாதபடிக்கு, பெயர் கிறிஸ்தவனாய் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீ இருக்காதே. நான் அவருடைய வருகையில போக வேண்டும், நான் சியோனாய் மாற வேண்டும், புதிய எருசலேமாய் மாற வேண்டும். பெயர் கிறிஸ்தவனுக்காக இயேசு வரப்போகிறதில்லை. ஒரு பரலோகம் உண்டு என்பதை
உங்கள் மனக்கண்களாலே நீ காண்பாயாக. ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். அடுத்து 17ஆம் வசனம், லூக்கா 24:17 வசனத்திலே அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து துக்க முகமுள்ளவர்களாய். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளே, நீங்கள் துக்க முகமாய் இருக்கக்கூடாது. இந்த துக்க முகம் என்று சொல்வது ஆவிக்குரிய அர்த்தம் உலக கவலை, மாம்சத்தின் கவலை, உலக சிற்றின்பத்தின் கவலை. நான் வருகையில் போனோம், இயேசுவை பார்க்கணும், பரலோக போனோம் என்கிற கவலை இல்லை. இன்றைக்கு உலக கவலையினால தான் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள், ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீ என்ன கவலை உனக்கு வர வேண்டும்? நான் இயேசுவை போல மாற வேண்டும், நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் பரலோகமாய் மாற வேண்டும், நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நீ துக்கமுகமாய் இருப்பது என்ன? உலக கவலைகள். எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு, ஐயோ எனக்கு ஆகாரம் இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு நல்ல வேலை இல்லையே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, ஐயோ எனக்கு வீடு இல்லையே, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட உலக அழிந்து போகிற கவலையினால தான் நிரம்பி இருக்கிறார்கள். ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் இன்னும் இயேசுவை போல மாறவில்லையே என்கிற கவலை இல்லை. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள், உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள், அவர்கள் இப்படிப்பட்ட கவலையால் தான் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, துக்க முகம் என்பது உலக கவலை. எத்தனையோ தேவ பிள்ளைகள் உலக கவலையினாலேயே ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறது என்ன? நான் உயிர்த்தெழுந்தேன், என்னை விசுவாசியுங்கள், நான் பிதாவினிடத்திலே போகிறேன், நான் மீண்டும் வருவேன், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உலக கவலையை விட்டு நீ வெளியே வா. தான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் கூட கொடுப்பேன். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோகம் எப்படி போனோம்? பரலோகத்துக்காக நான் இன்னும் ஆயத்தப்படல, இயேசு சுபாவம் எனக்குள்ள வரல. இதற்காக கவலைப்படுங்கள், இதற்காக உபவாசம் எடுங்கள், இதற்காக ஜெபம் பண்ணுங்கள், இதற்காக வேதத்தை வாசியுங்கள், இதற்காக உண்மையான உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், பூர்ணமாக்கப்பட்ட உபதேசம் எந்த சபையில் இருக்கிறது, உண்மையான ஊழியர்கள் எங்க இருக்கிறார்கள், உண்மையான ஊழியம் எங்க நடக்கிறது, உண்மையான சபைகள் எங்க இருக்கிறது என்று நீ தவித்து ஓடுவாயாக. அந்த கவலை உனக்கு வர வேண்டும். நீ உலக கவலையினாலே நிரம்பி இருந்தால் பரலோகம் எப்படி போவாய்? பரலோக ராஜ்யத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்வாய்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழும்பினது, நீ அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உலக கவலையை விட்டு வெளியே வா. ஊழியனே, எத்தனையோ ஊழியர்கள் என் சபையை நான் கட்ட வேண்டும், என் சபை சீயோனாய் மாற வேண்டும், என் சபை புதிய எருசலேமாய் மாற வேண்டும் என்கிற கவலை இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களுக்கு இல்லை. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது என்ன தெரியுமா? பரலோகமாய் ஒரு மனுஷனை மாற்ற வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கென்று நீ ஆயத்தப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த வல்லமை உலக கவலை உள்ளவர்கள் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்களுக்கு உலக கவலைதான். பணம் இல்லையே, பொருள் இல்லையே, வஸ்திரம் இல்லையே, இப்படிதான் ஊழியர்கள் கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமை, அதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறது என்றால் என் ஜனங்களை நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். என் விசுவாசிகளை நானும் சியோனிலே புதிய எருசலேமிலே போக வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுந்த
வல்லமையை விசுவாசிக்கிறது. இந்த எம்மாவூருக்கு போனவர்களுக்கு துக்க முகம், உலக கவலை, எதை விற்போம், எதை வாங்குவோம், எதை புசிப்போம், எதை குடிப்போம். விசுவாசிகளுக்கு கூட இந்த கவலை தான். தேவனுடைய பிள்ளையே, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுவாயானால், தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். தேவனுடைய நீதி என்பது இந்த பூமியிலே நீ ஒரு பரிசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், ஒரு பூர்ணமாக்கப்பட்ட விசுவாசியாய், ஊழியக்காரனாய், சீயோனாய், புதிய எருசலேமாய் உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசித்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக உயிர்த்தெழுந்தார்? என் இயேசு பரலோகத்துக்கு போயிருக்கிறார், அவர் மீண்டும் ரகசிய வருகையிலே மணவாளனாய் வரப்போகிறார் என்பதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இப்படிப்பட்ட கவலையினாலே நீங்களும் உன் வீட்டாரும் ஊழியர்களும் உங்கள் சபைகளும் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன? நான் எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய், இது 2வது காரியம். 3வது அந்த 17ஆம் வசனத்திலே வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இவர்கள் ஒருவருக்கொருவர் காரியங்களை சொல்லிக் கொண்டு போனார்களாம். என்ன காரியங்கள்? எல்லாம் மரணத்துக்குரிய காரியங்கள் தான். ஒருவருக்கொருவர் காரியங்களை சொல்லிக் கொண்டு போனார்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, அது இருதயத்தின் கலக்கத்தை காட்டுகிறது. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே கலக்கங்கள் இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் இருவழி சன்னதியிலே கட்டப்பட்ட கழுதையை போல, இரு மார்க்கம் வழியாய் போகிறவர்களைப் போல, எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 இருதயம், ஒரே இருதயம்தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஒரே வழியில தான் போகணும், 2 வழி. இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் உலகத்தில் ஒரு காலு, கிறிஸ்துவத்தில் ஒரு கால். எப்படி அவர்கள் பரலோகம் போவார்கள்? இதான் கலக்கத்தின் இருதயம். இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று அறிந்த பிற்பாடு, அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இருவழி சன்னதியிலே கட்டப்பட்ட கழுதையை போல நீ இருக்கக்கூடாது. அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இருவழியின் சன்னதியிலே கட்டப்பட்ட கழுதையை குறித்து அவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பி, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், எவனாகிலும் எதற்கு அவுக்கிறீர்கள் என்று சொன்னார், என்னுடைய ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த கழுதையின் மேலே பிரயாணம் போனார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீயும் கூட இருமனம் உள்ளவனாக, இரு வழியிலே, உலகத்திலே, கிறிஸ்துவத்துக்குள்ளே 2 வழிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாயா? நீ எப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி சந்திக்க முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி உனக்கு காணப்படுவார்? உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே எப்படி வரும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ காண வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவை மணவாளனாய் காண வேண்டுமானால், அவருடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், ரகசிய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். பிழைக்க முடியாது, ஜீவியம் செய்ய முடியாது. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு மார்க்கம்தான். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். அந்த ஜீவன் தான் உயிர்த்தெழுந்த ஜீவன். இயேசு கிறிஸ்துவே மார்க்கம், இயேசு கிறிஸ்துவே வழி. நீ உன்னுடைய வழியை விட்டு, உலக வழியை விட்டு, சொந்த வழியை விட்டு இயேசு கிறிஸ்து காண்பித்த வழியிலே நீ கடந்து வருவாயாக. அப்பொழுதுதான் நீ கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, 2 மார்க்கத்திலே நடக்கிறவர்கள் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ஒரே வழி இயேசு,
உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நீ மரித்து போகிற ஸ்திதியில் இருந்தாலும் கூட அவருடைய வல்லமை உன்னை தொட்டால் நீ உயிரோடு எழும்புவாய். அவருடைய வார்த்தை உன்னை தொட்டால் நீ பிழைப்பாய். உன் குடும்பம் சாபமாயிருந்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை தொடும் என்று நீ விசுவாசிப்பாயாக. தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் இரு வழியிலே கட்டப்பட்ட கழுதையை போல இருக்க வேண்டாம். உங்களை தாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவை நீ சுமக்கிற ஒரு கழுதையாக, இயேசு கிறிஸ்து வல்லமையை நீ தரித்து கொண்ட கழுதையாக, இயேசு கிறிஸ்து சத்தியத்தில் ஜீவிக்கிற கழுதையாக, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை பெற்றுக்கொண்ட கழுதையாக நீ இந்த காலை வேளையிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீ விசுவாசிப்பாயானால் அந்த ஆண்டவர் உன்னை நடத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை நடத்துவார். அவர் உனக்கு போதிப்பார். உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை தொடும். உயிர்த்தெழுந்த சக்தி உன்னை தொடும். அவருடைய வல்லமை பலத்த காரியத்தை செய்யும். அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாள் அநேக ஜனங்களுக்கு தரிசனமாய் அவர் என்ன சொன்னார்? நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன். நான் பிதாவினிடத்தில் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டுகிறேன். அந்த வாசஸ்தலம் தான் சீயோன், புதிய எருசலேம். அந்த வாசஸ்தலத்தை கட்டுவது மாத்திரமல்ல, நான் போய் உங்களை தனியாக இருக்க விட மாட்டேன். பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன் என்று சொன்னார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்த 120 பேர் அந்த மேல் வீட்டறையிலே கூடி ஜெபித்தார்கள். 10 நாள் ஜெபித்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி 40 நாள் இந்த பூமியிலே அநேகருக்கு தரிசனமானார். 40வது நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை 10 நாள் விசுவாசித்தார்கள். 50 நாள் ஆனது. 50வது நாளிலே தான் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது அதுதான் பெந்தகோஸ்தே என்னும் நாள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பெந்தகோஸ்து நாள் என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் 120 பேர் மேலே அந்த பரிசுத்தாவி பலத்த காற்று வீசப்பட்டது. 50வது நாளிலே, அதுதான் பெந்தே என்றால் 50, கோஸ்தே என்றால் நாள். 50வது நாளிலே அந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி பரிசுத்தாவி அனுப்பின நாள் தான் 50வது நாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது முதல் நாள். இந்த 50வது நாளிலே ஊற்றப்பட்ட சபை புதிய ஏற்பாட்டு சபை, சீயோன், புதிய எருசலேம். நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சீயோனாய், புதிய எருசலேமாய் மாறும்படியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்ட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே ஒரு வசனங்களை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றாள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளை குறித்து என்னை நீ தொடாதே என்று சொன்ன ஆண்டவர் எதற்கென்றால் அவர் மறுரூப சரீரத்தில் இருக்கிறார். அந்த மறுரூப சரீரத்தை நாம் தொட வேண்டும். அவரை சந்திக்க வேண்டுமானால் இந்த மாம்ச சரீரம் ஒழிந்து போக வேண்டும். மாம்ச சுபாவங்கள் ஒழிந்து போக வேண்டும். நாம் சீயோனாய் மாற வேண்டும். புதிய எருசலேமாய் மாற வேண்டும். அதற்கு தான் இந்த அப்போஸ்தல உபதேசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உங்கள் உலக கவலைகள், உலக துக்கங்கள், 2 மார்க்கத்திலே நடக்கிற வழிகள் எல்லாம் விட்டுவிட்டு ஒரே மார்க்கம்தான் சீயோன், ஒரே மார்க்கம்தான் புதிய எருசலேம், ஒரே மார்க்கம்தான் இயேசு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரத்துக்கு ஏறி போகிற இயேசு மறுபடியும் மணவாளனாய் வரும்பொழுது நாம் எல்லாரும் மணவாட்டியாய் அவரை சந்திக்க வேண்டுமானால் அவர் சொன்னார், உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். அந்த பிதா எல்லாருக்கும் ஒரே பிதாவாக இருக்கிறார். அந்த தேவன் எல்லாருக்கும் ஒரே தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் அவரை சந்திக்கும்படியாக நாம் நம்முடைய ஜீவித்தை இயேசு கிறிஸ்துவின் கையிலே ஒப்பு கொடுத்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கி பரிசுத்தமாக்கி மணவாட்டி சபையாய் கட்டும்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களை உயிர்த்தெழுந்த வல்லமையினால தொட வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். முழங்கால் படியிடுங்கள். நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை உங்களை தொடும். அந்த வல்லமை தான் சீயோனின் வல்லமை.
மணவாட்டியாய் உன்னை மாற்றும். மணவாட்டி சபையாய் மாறுவோம். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட தேவனே, எந்தெந்த பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, பலவீனமாக இருக்கிறார்களோ, துக்கமுகமாக இருக்கிறார்களோ, 2 இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, 2 வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்படி இருதயங்கள் எல்லாம் நீர் ஸ்திரப்படுத்தி உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமான வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஷிபிகத்துடபலா கத்துடானியா, எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து எல்லாருடைய சாப கஷ்டங்களை நீக்கி போட்டு உலக கவலையினால் நாங்கள் நிரம்பிராதபடிக்கு ஆவிக்குரிய கவலை, நாங்கள் சீயோனாய் புதிய எருசலேமாய் மணவாட்டியாய் மாற வேண்டும் என்கிற கவலை, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு தந்து அதன் மூலமாய் நாங்கள் பரலோக ராஜ்யமாய் கட்டப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.